கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சரியாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு உவமையை லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார் என்று கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் சிந்திக்க துவங்கினோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் பயப்படாத, யாரையும் மதியாத ஒரு நியாயாதிபதியை குறித்தும் ஒரு விதவை குறித்தும் இயேசு அந்நாளிலே சொன்ன உவமை அதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் புரிந்து கொள்ளும் ஒன்றாகவே இருந்தது. அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே தேவனற்ற ஒரு நியாயாதிபதியை குறித்து வாசிக்கிறோம். இவன் மற்றவருடைய தேவையை குறித்தே எந்த உணர்வும் இல்லாத ஒரு மனிதனாக, குளிர்ந்து போயிருந்தவனாக, எதற்கெடுத்தாலும் கணக்கு பார்க்கிறவனாக இருந்தான். எதை அவன் செய்தாலும் அவனுக்காகவே அதை செய்தான். அவனுடைய ஆசையை திருப்தி செய்வதற்காக அல்லது அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே செய்தான். அவன் தேவனுக்கு பயப்படவில்லை. தேவனை குறித்து எந்த ஒரு எண்ணமும் அவனுடைய மனதிலே இல்லை. அவன் தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தபடியினாலே எந்த மனிதனையும் மதிக்கிறதில்லை. எனவே அந்த விதவையையும் கொஞ்சம் கூட அவன் மதிக்கவில்லை. இந்த விதவை ஒருவேளை அவளுக்கு இருந்த அந்த சின்ன வீட்டிலிருந்து வெளியே விரட்டப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அடகு வைத்த காலம் முடிந்து விட்டது. எனவே அந்த ஊரில் இருந்த நியாயாதிபதியினிடத்திலே போனாள். ஒருவேளை அவள் பார்க்க போன பொழுது நியாயாதிபதியின் உதவியால் அவர் மிகவும் வேலையிலே இருக்கிறார், உன்னுடைய பிரச்சனை என்ன, என்னிடத்திலே சொல் என்று கேட்டிருக்கலாம். அதற்கு அவள், நான் ஒரு ஏழை விதவை, ஊருக்கு சற்று வெளிப்புறமாய் இருக்கிறேன், என்னுடைய நிலத்தை நான் இழக்கும் சூழ்நிலையிலே இருக்கிறேன், அது நியாயமில்லாதது, அதை குறித்து நான் நியாயாதிபதியினிடத்திலே சொல்ல வேண்டும் என்று கூறியிருப்பாள். அந்த வேலையாளும் நியாயாதிபதியினிடத்திலே போய், ஐயா, உங்களை பார்க்க ஒரு விதவை வந்திருக்கிறாள் என்று சொல்லியிருப்பான். சரி, அவளை உள்ளே வர சொல், 3 நிமிடத்திலே அவளை அனுப்பிவிடுவேன் என்று அவளை உள்ளே அனுப்பியிருக்கலாம். அங்கே அவள் உள்ளே வருகிறாள். 3 நிமிடங்கள் பொறுமையாக அவள் சொன்னதை கேட்கிறான். இறுதியாக, உனக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் அது என்னுடைய கையிலே இல்லை, நான் செய்யக்கூடிய ஒன்றுமில்லை, எனவே நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், போய் வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறான். அடுத்த நாளும் அவள் தேடி வருகிறாள். அந்த உதவியால் அவளை உள்ளே அனுப்பிவிடுகிறான். உடனே நியாயாதிபதி வேலையாளை பார்த்து, இவள் எதற்கு இப்பொழுது வந்திருக்கிறாள், மீண்டும் ஏன் வந்திருக்கிறாள் என்று கேட்டான். உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறான் என்று வேலையாள் கூறினான். மதியம் சாப்பாட்டு நேரம் வரை எனக்கு அதிக வேலை இருக்கிறது என்று சொல் என்று கூறினான். அதற்கு வேலையாள், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவள் தனது மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கிறாள், உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள் என்றான். அடுத்த நாள் முழுவதும் அவள் காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் அவளை பார்க்கவில்லை. சரி, இன்றோடு அவள் ஒளிந்திருப்பாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த நாள் காலையிலேயும் வந்துவிட்டாள். இவ்வாறாக பல நாட்கள் அவள் தேடி தேடி வந்தாள். இறுதியாக அவன் இதை குறித்து எதையாவது செய்தாக வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்தான். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி அவன் செயல்படுகிறான். அவன் அதை குறித்து எண்ணும் பொழுது தனக்குள்ளே என்ன சொல்லிக் கொண்டான் என்பதை இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். கவனித்தீர்களா? இந்த நியாயாதிபதி தன்னை குறித்தே தான் யோசிக்கிறான். அந்த விதவை தினமும் வந்து தன்னை தொந்தரவு செய்யாதபடி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறான். எனவே அன்று காலை அவள் வந்தவுடனேயே, உதவியால் அதை குறித்து அறிவித்த உடனேயே அவளை உள்ளே அழைத்து, உனக்கு அதிகாரப்பூர்வமான பாதுகாவலை நான் தருகிறேன் என்று அவன் சொல்லியிருப்பான். இதுதான் இந்த உவமை. வசனங்கள் 6-7 பாருங்கள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அருமையானவர்களே, அநேக வேத போதகர்கள் இந்த உவமையை குறித்து சொல்லும் பொழுது நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இதை உதாரணமாய் சொல்வார்கள். ஆனால் அந்த நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லவில்லை. நாம் அடிக்கடி ஜெபிப்பதினாலோ விடாப்பிடியாக ஜெபிப்பதினாலோ தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் என்பது உண்மை அல்ல. இது ஒப்பு இணையான உவமை அல்ல, எதிர்மறை உவமை. உவமை என்பது சத்தியத்தை விளக்கி காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து சொன்ன கதைகள். ஆங்கிலத்திலே பேரபிள் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தையானது 2 கிரேக்க வார்த்தைகளினாலே உருவானது.
பேரா என்றால் ஒன்றிற்கு அருகிலே என்று பொருள்படும். பேலோ என்றால் தூக்கி எரி என்பது பொருளாகும். இந்த வார்த்தையிலிருந்துதான் பால் என்ற ஆங்கில வார்த்தையும் வந்திருக்கிறது. எனவே ஒரு ஓமை என்பது ஒன்றிற்கு அருகிலே மற்றொன்றை வைத்து அதை குறித்து சொல்லுவதற்காக பயன்படுத்தப்படுவது என்பதாகும். ஒரு மேஜைக்கு பக்கத்திலே ஒரு அளவுகோலை வைக்கும் பொழுது அந்த அளவுகோல் அந்த மேஜைக்கு ஓமையாகிறது. அதாவது அந்த மேஜை எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்பதை அந்த அளவுகோல் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள் மூலமாக ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். 2 விதமாக அதை செய்தார். ஒன்று, ஒப்பிட்டு சொல்வதற்காக ஓமைகளை பயன்படுத்தினார். மற்றும் ஒன்று, எதிர்மறையான காரியத்தை சொல்லி அவர்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்தார். இங்கே அவர் சொல்ல விரும்புவது என்ன? நீங்கள் தேவனிடத்திலே ஜெபத்திலே வரும்பொழுது தேவன் ஒரு அநீதியான நியாயாதிபதி என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஜெபத்திலே நீங்கள் அவரண்டை வரும்பொழுது ஒரு அரசியல்வாதியைப் போல அவர் இருக்கிறார் என்றா எண்ணுகிறீர்கள்? எந்த ஒரு உள்நோக்கத்திற்காகவும் தேவன் பதில் கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்களா? இப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறு. தேவன் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல. இங்கே அவர் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தொடர்ந்து திரும்ப திரும்ப தன்னிடத்திலே வந்த ஒரு விதவைக்கு உதவி செய்யும் பொழுது அன்பும் கரிசனையும் உள்ள தேவனிடத்திலே கடந்து செல்வதை குறித்து நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? உண்மையாகவே யார் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்? ஜெப வாழ்க்கையிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏன் சோர்ந்து போகிறார்கள்? தேவன் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல. தேவனிடத்திலே தொந்தரவு செய்து எந்த ஜெபத்திற்கும் நாம் பதில் பெற தேவையில்லை. அல்லது நாம் பிச்சை எடுப்பது போல கேட்டால்தான் அவர் தருவார் என்பதும் அல்ல. உங்கள் சார்பிலே தேவன் செயல்பட விரும்புகிறார். அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கையையே அது மாற்றிவிடும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுதே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பது போல ஜெபிக்க செல்ல முடியும். எந்த ஒரு சகோதரனுடைய அல்லது சகோதரியுடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்தாலே அவருடைய விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவனை குறித்து அவர்கள் என்ன எண்ணமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதும் அவருடைய ஜெபத்திலே வெளிப்பட்டுவிடும். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல. எனவே இந்த விதவையைப் போல நாம் தொந்தரவு செய்ய வேண்டிய தேவையில்லை. எந்த ஒரு காரியத்தை ஜெபத்திலே அவரிடத்திலே கொண்டு போகும் பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தினால் போதும். தேவன் ஏற்ற நேரத்திலே நமக்காக காரியங்களை செய்வார். நீங்கள் கலங்க தேவையில்லை, பதற தேவையில்லை. பிரியமானவர்களே, அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து மற்றும் ஒரு உவமையை சொல்கிறார். கவனியுங்கள். லூக்கா 18:9-10 பாருங்கள். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இது நம்மிலே அநேகருக்கு மிக அறிமுகமான ஒரு உவமை இல்லையா? அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உவமையை அவர் சொல்லவில்லை. அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அதை சொன்னார். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்களாம். இந்த 2 பேரும் நேர் எதிர்மறையானவர்கள். எனவேதான் இவர்களை குறித்து அவர் சொல்கிறார். சமயம் என்னும் ஏணி உச்சியிலே இருந்தவர்கள் பரிசேயர்கள், ஆயக்காரன் அடிமட்டத்திலே இருந்தான். தேவனால் ஏற்றுக்கொள்ளும்படி சமயத்தின் உச்சியில் இருப்பதாக நினைத்த அவன் ஜெபிக்க செல்கிறான். அவன் ஆலயத்திற்குள்ளே போகிறான். ஆம், அவன் தேவாலயத்திற்குள்ளே போக அனுமதி உண்டு. செலுத்த வேண்டிய பலியை செலுத்துகிறான். அங்கே நின்று அவன் ஜெபிக்கும் பொழுது அங்கே இருந்த ஆசாரியன் இவனுக்காக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தூப பீடத்தண்டை தூபம் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த வயதான பரிசேயனால் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் வசனம் 11 பாருங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு இது எத்தனை அருவருப்பான ஒரு முகவுரை இல்லையா? நம்மிலே பலர் கூட இவ்வண்ணமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் அதை செய்வதில்லை, இதை செய்வதில்லை என்று சொல்லலாம். அல்லது நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, உமக்காக நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நேரத்தை கொடுக்கிறேன், நான் சேவை செய்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஜெபங்களினாலே நாம் எங்கேயும் செல்ல முடியாது. பிரியமானவர்களே, நம்மை குறித்து நாம் தேவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த பரிசேயன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் அவனைப் போல இல்லாததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றான். அது மட்டுமல்ல, ஆயக்காரன் அங்கே வெளியே நிற்கிறான் என்பதையும் அறிந்தவனாக, ஆண்டவரே, நான் அந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லை என்கிறான்.
அதைத் தொடர்ந்து அவன் எதையெல்லாம் செய்கிறேன் என்று தேவனுக்கு சொல்லுகிறான். வசனம் 12 பாருங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். எவ்வளவு அருமையான ஒரு மனிதன்! இவனெல்லாம் நம்முடைய திருச்சபையில் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று ஒருவேளை நாம் யோசிக்கலாம். இவன் இங்கே தனக்குத்தானே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். மனம் பேதலித்தவர்கள் சில வேளைகளிலே தங்களுக்கு தாங்களே பேசிக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? அதை போல பேசுகிறான். அவன் தேவனிடத்திலே பேசுகிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். அவனுடைய ஜெபமானது கூரைக்கு மேலே செல்லாது. தனக்குத்தானே முதுகிலே தட்டி கொடுத்து கொண்டு மயிலை போல பெருமைப்பட்டவனாய் அவன் நடந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கவனிப்பதில்லை. பிரியமானவர்களே, ஆயக்காரனா அவன் மிகவும் கொடுமைக்காரன், அவன் ஒரு பாவி, அவன் கீழ்மட்டத்தில் உள்ளவன் என்று எண்ணுகிறான். தன்னுடைய சமயத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு வரி வசூலிக்கும் பணியிலே போய் சேர்ந்து விட்டானே என்று நினைக்கிறான். எனவே ஒருவர் ஆயக்காரராய் மாறும் பொழுது தன்னுடைய தேசத்தை அவன் விட்டு கொடுத்து விடுகிறான். யூதனாயிருந்தால் அவன் சமயத்தையும் விட்டு கொடுத்துதான் அந்த பணியிலே சேர்கிறான். இவ்வாறு இருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு முதுகு காட்டிவிட்டான் என்றுதான் சொல்லுவார்கள். அவன் ஒரு வழி பாதையாய் போகிறான். தேவனிடத்திலே திரும்ப வாய்ப்பே இல்லை என்பதுதான் அவனை குறித்த மற்றவருடைய எண்ணம். அவனுடைய பாதையிலே அவன் ஒரு செல்வந்தனாகிவிட முடியும். ஆனால் அது அவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தாது. லேவியனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். சயேனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவருடைய இருதயம் வெறுமையாகவே இருந்தது. தன்னுடைய உடைந்த உள்ளத்தோடு, சோர்ந்து போன இருதயத்தோடு கூட தேவனுடைய கிருபை ஆசனத்திற்கு அருகிலே செல்ல முடியாதோ என்ற எண்ணம் உள்ளவனாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். லூக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அங்கே அவன் கூறிய அந்த வார்த்தைகளின் பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன். உம்முடைய ஆலயத்திற்குள்ளே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகிலே நான் வர முடியாதவன். எனக்காக ஒரு கிருபை ஆசனத்தை நீர் வேறு இடத்திலே வைப்பீர் என்றால் அங்கே நான் வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதுதான் அவனுடைய ஜெபம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றார். ஏன் கேட்கப்பட்டது தெரியுமா? ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பொழுது அங்கேதான் இருந்தார். அவனுக்காக ஒரு கிருபை ஆசனத்தை ஆயத்தப்படுத்த அவர் சிலுவையை நோக்கி போய்கொண்டுதான் இருக்கிறார். யோவான் இதை குறித்து எழுதும் பொழுது 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, அந்த ஆயக்காரனின் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவரே, நீர் கிருபையாயிரும் என்று நாம் ஜெபிக்க தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர் கிருபையாய் இருக்கிறார். தேவன் நம்மேலே கிருபையாய் இருக்கும்படியாக நாம் கெஞ்ச வேண்டும் என்று சிலர் நினைக்கிறோம். அருமையானவர்களே, அவர் உங்களுக்காக எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவருடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக மரிக்கும்படியாக அவர் கொடுத்து விட்டாரே. உலகத்திலே எவ்வளவு பெரிய பாவத்திலே வாழுகிற எந்த ஒரு மனிதனை குறித்தும் நீ என்னண்டை வா, உனக்கு ஒரு கிருபை ஆசனம் உண்டு என்றுதான் சொல்லுகிறார். நானும் அப்படிப்பட்ட கிருபை ஆசனத்தின் அருகிலே செல்ல வேண்டியது இருந்தது. அருமையானவர்களே, நீங்களும் அவருடைய கிருபாசன தண்டையிலே வர வேண்டும். நம்முடைய பாவத்திற்கான விலைக்கரையத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது மகா பரிசுத்தமுள்ள தேவன் தனது 2 கரங்களையும் நீட்டி நம்மை அழைக்கிறார். நாம் அவரிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவரே, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்று நாம் வாக்கு பண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே சேர்ந்தால்தான் ரட்சிப்பு என்பதல்ல. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராய் இருந்தால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்பதல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த ஆயக்காரனைப் போல அவரண்டை கடந்து வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் கிருபை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். லூக்கா 18:14 அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அருமையானவர்களே, அந்நாட்களிலே எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் சிறு பிள்ளைகள் இயேசுவோடு இருக்க விரும்பினார்கள். வசனம் 15 பாருங்கள். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கூட பிள்ளைகள் அவர் அருகிலே வருவதை தடை செய்தார்கள். வசனம் 16 இயேசுவோ
அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அநேகர் நினைக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் முக்கியமானவர்கள் அல்ல என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணம் முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்தது. அவர்கள் அவர் அருகே வருவது அவரை தொந்தரவு செய்கிற ஒன்று அல்ல. ஏன்? அவருடைய இருதயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்ததாக இருக்கிறது. வசனம் 17 பாருங்கள். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிள்ளைகள் இயற்கையாகவே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறார்கள். அப்படி தேவனை தேடி வரும் பிள்ளைகளை பெரியவர்கள் தடை செய்யக்கூடாது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகள் கர்த்தரண்டை வருவதற்கு தடையாயிருக்கிறவர்கள் மேல் கர்த்தரே கிருபையாயிருப்பாராக. ஏனென்றால் லூக்கா 17:2 இயேசு சொல்லும் பொழுது, இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சிறு பிள்ளைகள் பொதுவாகவே பெரியவர்களை பார்த்து பின்பற்றுகிறார்கள். உங்களை முழுமையாக அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு வருவதற்கு பதிலாக தவறான வழியிலே நாம் வழி நடத்துவோம் என்றால் அது நமக்குத்தான் ஆபத்து. நீங்கள் ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கும் இயற்கையாகவே விழுந்து போன சுபாவம் தானே இருக்கிறது என்று சொல்வீர்கள். ஆம், உண்மைதான். ஆனாலும் சிறு குழந்தைகள் கணக்கு கொடுக்கும் வயதிற்கு வரவில்லை. அந்த வயதிலே அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் சிறு பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது தங்களுக்கென்று ஒரு எண்ணத்தை, ஒரு தீர்மானத்தை உருவாக்குகிறார்கள். அப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஆனால் அப்படிப்பட்ட வயதிலுமே அவர்கள் மனம் திரும்பக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையுமாயிருக்கிறது. பெரியமானவர்களே, இந்நாட்களிலே சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்கான முக்கியத்துவம் மிகவும் குறைந்து வருகிறதை பார்க்கிறோம். அது நல்ல ஒரு அறிகுறி அல்ல. தன்னார்வமாக சிறு பிள்ளைகளுக்கு சுசேஷத்தை, வேதாகம சரித்திரங்களை கூறி வருகிறவர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்து நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை கொடுக்க உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள். இந்த அநேக திருச்சபைகளிலும் கூட சிறுவர் ஊழியங்களை செய்வதற்காக சரியான ஊழியக்காரர்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியராயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த சிறு பிள்ளைகளுக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்கலாமே. சற்றே யோசித்து பாருங்கள். லூக்கா 18:18 முதல் வருகிற பகுதியிலே ஒரு செல்வ செழிப்பான இளமையான ஒரு தலைவன் வருகிறான். இதை குறித்து மத்தேயு 19:16 முதல் 30 வசனங்களிலேயும், மார்க் 10:17 முதல் 31 வசனங்களிலேயும் நான் பார்க்கலாம். சரி, லூக்கா 18:19 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நன்மையானதை அவன் கண்டு அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருப்பான் என்றால் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காரணத்தினாலே தான் அவன் தன்னை பின்பற்றி வரும்படியாக இயேசு கூறினார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவரை ஏற்றுக்கொண்டது போல அவனும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? 20ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளில் சிலவற்றை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். அதற்கு அவன் இவைகள் எல்லாவற்றையும் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ஆனாலும் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வசனம் 22, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை அவனுக்கு சுட்டி காட்டினார். 10 கற்பனைகளிலே முதல் பகுதியிலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே உள்ள உறவு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த வசனங்களிலே வாசிக்கிறது போல இந்த இளைஞனால் 10 கற்பனைகளிலே 2வது பகுதியை நிறைவேற்ற முடிகிறது. ஆனால் முதல் பகுதியை, தேவனோடு உள்ள உறவை அவனால் காத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே நின்றது என்ன? அவனுடைய செல்வம். அவனுக்கு இருந்த செல்வமானது தேவனோடு அவனுக்கு இருந்த உறவிற்கு இடையூறாயிருந்தது. அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு செல்வம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே வேறு எந்த காரியமாவது தடையாயிருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள்.
செல்வத்தை உடையவர்களும் செல்வத்தினாலே சுய முயற்சியினாலே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவன் ஒருவரே ஊசியின் காதிலே ஒட்டகத்தை நுழைக்க முடியும். ஆம், தேவன் ஒருவரே ஒரு மனிதனுடைய இருதயத்திலே மறுபிறப்பை உண்டு பண்ண முடியும். லூக்கா 18 அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது! ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்பட்டாலும், அவரண்டை வர விருப்பமில்லாதவனாய் அவன் இருந்தாலும் இயேசு அவனை நேசித்தார். ஆனால் அவனுடைய செல்வம் அவனை இயேசுவினிடத்திலிருந்து பிரித்து விட்டது. அவன் இயேசுவை பின் சென்றிருப்பான் என்றால் மீட்புக்காக சிலுவை அண்டை வரை வந்திருப்பான். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு மிக அருகிலேதான் இருந்தார். இந்த இளைஞன் யார்? இவன் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை சகோதரனே, நீங்களும் இந்த இளைஞனைப் போல இருக்கலாம். அவன் பின்னான காலங்களிலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருப்பானா? அவன் வந்திருப்பான் என்றால் அவனுக்கு நல்லது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலையும் உங்களுடைய இயலாமையின் மத்தியிலையும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே எது இடையூறாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டும் பொழுது அதை ஒதுக்கி தள்ளி உண்மையாய் அவரை பின்பற்ற உங்களை அர்ப்பணிப்பீர்களா? லூக்கா 18 அதிகாரம் 35 முதல் 43 வசனங்கள் வரை உள்ள பகுதியிலே எரிகோவுக்கு செல்லும் வழியிலே இருந்த பார்வையற்ற மனிதனை இயேசு குணமாக்கியதை குறித்து வாசிக்கிறோம். வேதத்தை குறை கூறுகிற சிலர் இந்த பகுதியை சுட்டி காட்டுவார்கள். ஏனென்றால் மத்தேயு 2 பார்வையற்ற மனிதர்களை குறித்து சொல்லியிருக்கிறான். மார்க்கவும் லூக்காவும் பார்வையற்ற ஒரு மனிதன் என்றே சொல்கிறார்களே என்று கூறுவார்கள். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் மத்தேயுவும் மார்க்கவும் இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு போகும்பொழுது குணமாக்கின மனிதனை குறித்து, பர்த்திமேவை குறித்து, இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்ட அவனை குறித்து சொல்லியிருப்பதை பார்க்கலாம். ஆனால் லூக்காளின் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை கவனிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து எரிகோவிற்கு உள்ளே செல்லும் முன்னதாக குணமாக்கின மனிதனை குறித்து சொல்கிறார். இந்த மனிதனும் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைத்தான். லூக்கா 18 அதிகாரம் 35 முதல் 37 வரை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அவன் அழைக்கும் பொழுது அவருடைய ராஜாங்கத்துவத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இயேசு தன்னை குணமாக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவனை அமைதிப்படுத்துவது எளிதான காரியமாயில்லை. அவன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவிலே பெரிய விசுவாசம் வைத்திருந்தான். இயேசு கிறிஸ்து இந்த மனிதனோடு செயல்படுவது மிக உன்னதமான உணர்ச்சி மேலிடச் செய்யும் ஒரு சம்பவமாயிருக்கிறது. லூக்கா 18 அதிகாரம் 38 முதல் 43 வரை வாசிக்கிறேன். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அருமையானவர்களே, அவன் குணமாக்கப்பட்ட பின்னர் இயேசுவை பின்பற்றி செல்கிறான். திறக்கப்பட்ட அவனுடைய கண்களினாலே இன்னும் சில நாட்களுக்குள்ளாக அவன் எதை பார்க்க போகிறான்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப் போவதை பார்க்க போகிறான். இன்றைக்கு பார்வை உள்ள ஏராளமான மக்கள் இன்னமும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. நீங்களும் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இதுவரை நோக்கி பார்க்கவில்லை என்றால் இன்றைக்கே அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்றும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயம் பிழைப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே,
எங்களுடைய இருதயத்திலே பார்வையற்றவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் என்றால் எங்கள் கண்களை நீர் இன்னமும் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே தொங்கிய உம்மை பார்க்க முடியாதபடி பிசாசானவன் எங்களுடைய கண்களை பார்வையற்ற நிலைமையிலே வைத்திருப்பான் என்றால், இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நீரே எங்களுடைய இருதயத்தின் கண்களை இன்னமும் திறந்து சிலுவையிலே உம்மை காண உதவி செய்தருளும். நீர் சிலுவையிலே தொங்கினீர் என்பதை புரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் கொடுக்கும் பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் நித்திய ஜீவனையும் நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.